வணக்கம் நேயர்களே, பார்த்து கொண்டிருப்பது கிங் கேம்ஸ். இன்னும் பார்க்கணும்னா டிக்கு தான் விளையாட போகிறோம். டிக்குன்னு ஒரு 6 நிமிஷம் விளையாட போகிறோம். யார் என் கூட வந்திருக்காது கேட்டிங்கன்னா என்னோட தங்கச்சி. திஸ் இஸ் மை சிஸ்டர். இவங்க சேனல் வச்சுருக்காரு. கீழே கமெண்ட் செக்ஷனில் போய் போடுங்க. பார்ட் 2 அப்படின்னு போடுங்க, நான் போடுறேன். ஏன்னா இது வந்து நான் ரீமேட்ச் தான் விளையாட முடியும். பார்ட் 2 கூட ஒரு 3 நிமிஷம் தான் நான் டூரேஷன் கொடுப்பேன். இதே ஒரு 6 நிமிஷம் 28 நிமிஷம் 6 செகண்ட் இருக்கும். ஸோ இதில் நம்ம நேரம் உள்ளே போவாங்க. வீடியோக்குள்ளே போவோம். உங்களுக்கு பாட்டும் என்ன சமஸ்டிஷன் போடுங்க. ஓகே, ஏன்னா முதல்ல உள்ளே போகிறோம். பார்த்தீங்கன்னா 50 செகண்டு. இதை நோடிகளே, என் தங்கச்சியோட சேனல் வச்சுருக்கேன். அதையும் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த சேனல் பேர் வந்து சாய் அத்திவி சேனல். என் பேர் சாய், என் தங்கச்சி பேர் அத்திவி. எடுத்து சொன்னால் சாய் அத்திவி சேனல். அதனால் இப்போ நம்ம உள்ளே போகிறோம், சம்பவம் பண்ணுறோம், சிக்கனை கொடுக்குறோம். அக்கா வந்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்டு டிங்கடி கீழே தங்க பொரியல் இருந்துச்சா, வெள்ளை பொரியல் இருந்துச்சா, அது இருந்துச்சு. 3 லேயர். ஓகேங்களா, 3 லேயர் தோண்ட போகிறோம். உடனே வீட்டுக்குள்ளே போவோம். முதல்ல என் கையில் ரொம்ப கொடுத்தானுங்க ட்ரெஷரு. அப்புறம் இந்த வீடியோ கொடுத்தாங்க. எக்ஸ்மார்க் போட்டு கிடந்தது நாங்கள் தான் தோண்டணுமாம்மா. கரெக்டாக வச்சு ஒரு தோண்டுங்க. ராக்கு கல்லுகள்லாம் கிடைக்குதுங்க. கல் கொஞ்சம் நிறைய கிடைக்கட்டும். கல்லெல்லாம் நல்லது. கல் வச்சு நம்ம வந்து காசு பண்ணலாம். வீடியோஸில் பார்த்து வளர்த்துருக்கேன். கல்லை வச்சு கல் வந்து 1 ரூபான்னு சொல்லி விற்கிறானுங்க. இன்னும் எவன்டா கல் வாங்குவான்? யாரா ஒரு லூஸ் பார்த்திங்க கல் போய் வாங்குறானுங்க. கல் 1 ரூபாங்க. அது கல் 50 பைசாவுக்கு கூட வாங்குவாங்களானே. 50 பைசான்னு கூட வாங்க மாட்டோம். 1 பைசான்னு கூட வாங்க மாட்டேங்க. நான் ஒரு நெய்யா பைசா கூட ஒரு கல் தர மாட்டேன். ரோட்டில் கிடக்கும், நம்ம பாட்டுக்கு வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். இது எல்லாம் 1 ரூபாய்க்கு விற்கிறானே, யாரா விடுங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. சரின்னு சொல்லிட்டு நான் தோண்ட ஆரம்பிச்சிட்டேன். தோண்டு நல்லா தோண்டிக்கினே இரு அப்படி சொல்லி தோண்ட ஆரம்பித்தேன். நான் ராக்கி வின்னு சொல்லிட்டு நான் கவனிக்கவே இல்லை. நான் பாட்டுக்கு எடுத்துட்டு இருந்தேன். எடுக்க என் தங்கச்சி நானும் நோண்டுறேன்னு சொல்லி நோண்டிகிட்டு இருந்தா. அவள் காலை தான், அவள் வந்து நார்மல் கேரக்டர் தான் வச்சு ஆடிட்டு இருப்பா. முதல்ல அவள் ஐடியே கிடையாது. ஏன் அவள் ஐடியில் வரலைன்னா, அவள் ஐடி வந்து ஹேக் பண்ணிட்டாங்க ஒருத்தன். எவன் ஹேக் பண்ணதுன்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் என் ஐடி ஹேக் பண்ணலான்னு மட்டும் ஏதாவது என்னோட அசின் ஐடி ஹேக் பண்ணலான்னு நினச்சானுங்க. ஹேக் பண்ண முடியல. ஹேக் பண்ணிட்டானுங்க. எவனாச்சும் இந்த ஹேக்கர் பண்ண முடிச்சுன்னா கீழே ரோப்ளாக்ஸ் கிட்ட போய் சொல்லுங்கள், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்புறம் என் கண்ணெல்லாம் ஒரு மாதிரி ஆக ஆரம்பிச்சிருச்சு. அது போய் நம்ம வந்து அங்கே கேக் கொடுக்குமாம் அவங்க ரூமில். அந்த ரூம்லேருந்து கேக் எடுக்கலாம்னு சொல்லி போனேன். என் தங்கச்சி இங்கே நீ நோண்டுற அப்படின்னு கேட்டதுக்கு அப்படின்னு கேட்டேன். நான் வந்து அதுக்கு வந்து அவங்க சொன்னால், நீ இல்லைடா நீ அங்கே நோண்டிகிட்டு இருக்க, நான் அதை கிஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னேன். சரிடி வளர்க்கணுன்னு சொல்லிவிட்டு நான் பாட்டுக்கு போனேன். என்னமோ இருந்துச்சு. எனக்கு வந்து ஃபோனு வந்து இதே என்னது ரொம்ப டம்மி ஃபோன்னால எனக்கு கொஞ்சம் ஹேங் ஆகிடுச்சு. அப்புறம் வந்து எனக்கு டக்குன்னு இந்த கேமில் கழுத்தை பிடிச்சிக்குவேன். கேம்லேயே கழுத்தை பிடிச்சிக்கும். கேமில் கழுத்தை பிடிச்ச உடனே நகர முடியல. கழுத்து பிடிச்சிக்கிச்சுடா இப்படியே போனேன். இப்படியே போகும்போது டக்குன்னு என்னமோ வந்துச்சு. அது கொடுத்துட்டு வெளியே போயிட்டு திரும்பி உள்ளே வந்தோன்னே இல்லை சரியாயிடுச்சு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டு நேராக போனேன். ஏன்னா ரோப்ளாக்ஸ் ஒழுக்கா ஆடப்பட்டது. சரி அப்கிரேட் இருக்குது, அப்படி அப்கிரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு ஷவலுக்கு வந்து 10 ரூபா. சரின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், நேராக போனேன். ஜட்பக்கெல்லாம் தேவையே இல்லை. அப்படின்னு நான் வந்து யூடியூப்பில் பார்த்தா ஒரு ட்ரிக்கு கண்டுபிடிச்சேன். அதில் எனக்கு எப்போ திரும்ப ஞாபகம் இருந்துச்சு, நான் நல்லா தோண்டிகிட்டு இருக்கும்போது ஞாபகம் இருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஷவல் எடுத்து தோண்ட ஆரம்பித்தேன். நானும் தோண்டும் போது அப்கிரேட் பண்ணுங்கள் ஷவலை, இன்னும் 1 ரூபா வேணும் அப்படின்னு சொல்லிடுவேன். இங்கே 2 ரூபாய்க்கு ஷவல் அடிச்சு, இங்கே 2 ரூபாய்க்கு ராக்கி இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டான் பாட்டுக்கு அப்படின்னு தோண்டிட்டு நல்லா போக ஆரம்பித்தேன். பாட்டும் வேணா கீழே கமெண்ட்டில் போடுங்க, பாட்டும் அப்லோட் பண்ணுவேன்.
அதெல்லாம் பண்ணுவேன். அதெல்லாம் வந்து அசால்ட்டாக பண்ணிடலாம். ஓகேங்களா? பேசுறிவில் நான் பண்ணணுன்னா எனக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும். நீங்கள் கேட்கலன்னு நான் சொல்வேன். ஏன்னா என்னோடய ஃபேஸிங் வந்து ஒரு சேனலில் போட்டு கேட்கணும். அது என்ன சேனல்னால் வந்து யூடியூப்பில் போய்ட்டு சுகன்யா ராஜாராம் போடுங்க. இல்லைன்னா வந்து அந்த சேனல் பேர் சாயத்தினி போடுங்க. அந்த சேனலில் வந்து என் தங்கச்சி வருவா, நானும் வருவேன். அப்புறம் வந்து நான் பாட்டுக்கு தோண்டிக்கிட்டு இருந்தேன். நம்ம இந்த டாப்க்கு வந்துடலாம். தோண்டிக்கிட்டு இருந்தேன். டக்குன்னு டாப் டு சர்ஃபேஸ்னு இருந்துச்சு. அப்போ கொடுத்தோடனே மேலே வந்துட்டேன். சரி, நான் வந்து பாதி வீடியோ பார்த்துட்டு தாங்க விளாண்டுருக்கேன். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது. எனக்குலாம் தோண்டணும், விற்கணும், அது முடியாது. ஓகேங்களா? அதில் மட்டும்தான் நான் பார்த்தேன். அதுவும் வந்து நான் வந்து மெயினில் கூட பார்க்கலங்க. இது வந்து காப்பி பேஸ்ட் கேம்லாம் என்கிட்ட பிசி இல்லை. அதனால் நான் வந்து காப்பி பேஸ்ட் கேம் தான் விளாடுவேன். அது வந்து ரோப்ளாக்ஸில் தான் விளாண்டுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட 3 எடுத்தேன் ராக்கு. கல் 3 இருந்துச்சு. 12 ரூபா வந்துச்சு. அப்புறம் நான் என்கிட்ட 12 ரூபா இருந்துச்சு. 12 ரூபா அப்டேட் பண்ணலான்னு போனேன். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. நீங்கள் பார்ட் 2 வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போய் பார்ட் 2 போடுங்க. பார்ட் 2 நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன். பை பை, டேக் கேர்.